இந்த தொடருடைய பேர் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஜோயி அண்ட் ஸ்க்ரஃபி. 2024ல இதனுடைய மூன்றாவது பாகம், நிறைவு பாகம் தி ஏஜ் ஆஃப் ஹீரோஸும் வெளிவரும். நம்ம மமதிச்சாரியே 14வது நாள்ல வெளியே வந்திருக்காங்க. அது இன்னும் அவ்வளவு டார்ச்சரான இடமா? அது ஜெயில் எல்லாம் கிடையாது. ஆனா ஒருத்தரை ஒரு செக்ஷுவல் பிரெடிட்டர் மாதிரி பிரதிபலிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இட் இஸ் வெரி வெரி ராங். ஒரு பேஜ் எழுதுறதுக்கே சில நேரத்தில் நமக்கு டயர்ட் ஆயிருது. நீங்க எப்படி இவ்வளவு பெரிய புக் எல்லாம் ரைட் பண்றீங்க? தெரியலப்பா, ஒரு நேரம் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு 10,000 சிந்தனை ஓடுன்னு நினைக்கிறேன் என்னுடைய மைண்ட்ல. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆத்தர்னா யாருன்னு சொல்லுவீங்க? திருவள்ளுவர், செரி பிராட்செட். எனக்கு ஜனவரி மாசம் ஃபேஷியல் பால்சி வந்தது. இந்த ஃபுல் சைடு அப்படியே விழுந்துருச்சு. ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு கெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்களை நம்ம ஆங்கரா பார்த்திருப்போம், ஆக்ட்ரஸா பார்த்திருப்போம், இந்த மாதிரி பல பரிணாமத்துல பார்த்திருப்போம். முக்கியமா எல்லாருக்கும் பிடிச்சது அவங்களோட ரைட்டரா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வணக்கம் மமதிச்சாரி அவர்களே, எப்படி இருக்கீங்க? வணக்கம் யோகி, பிரமாதமா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கேன். அதுவும் இல்லாம உங்களை பார்த்தோன்னே எக்ஸ்ட்ரா எனர்ஜி அப்படியே ஒரு நீங்க சொன்ன மாதிரி 4 மூட்டை தூக்கிட்டு போலாம் தான் இருக்கிறேன். தேங்க்யூ சோ மச். சம்மர் ஆஃப் ஹீரோஸ் அப்படின்ற ஒரு புக் நீங்க பப்ளிஷ் பண்ண போறீங்க. சோ இதுக்கு முன்னாடி மேக்கிங் ஆஃப் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் பண்ணிருக்கீங்க. சோ இது ரெண்டும் என்ன ஒரு வெப் சீரிஸ் மாதிரி வச்சிருக்கீங்களா? புக்ல வெப் சீரிஸ் விடக்கூடிய ஒரே ஆள் மமதிச்சாரி அவர்கள். இது நல்லா இருக்கு. இந்த தொடருடைய பேர் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஜோயி அண்ட் ஸ்க்ரஃபி. அதனுடைய முதல் பாகம் அதுதான் இந்த மேக்கிங் ஆஃப் ஹீரோஸ். சென்ற ஆண்டு வெளியிட்டது. இது வெளியிட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? இது இன்னும் மேலும் ஆர்வமா வேணும்னு கேக்குறாங்களா? ஏன்னா கொஞ்ச நாள் காத்திருந்து பார்த்தேன் தான். ஓகே, படிச்சு பிடிச்சு வேணும், அட்வென்ச்சர்ஸ் தொடரணும் என எல்லோருமே, இளைஞர்களும் குழந்தைகளும் மட்டும் இல்ல, பெரியவங்களும் கேட்டதுனாலதான். என்ன மாதிரி குழந்தைகள் கேட்டிருக்காங்க. அப்படிதான் இருக்கணும், வளராதீங்கன்னு சொல்றேன். தி சம்மர் ஆஃப் ஹீரோஸ் எழுதியாச்சு. ரொம்ப 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 திருப்தியா இருக்கு. வெப் சீரிஸான்னு கேட்டீங்க, புக் சீரிஸ். ஏன்னா இப்போ 2024ல இதனுடைய மூன்றாவது பாகம், நிறைவு பாகம் தி ஏஜ் ஆஃப் ஹீரோஸும் வெளிவரும். ஓகே, அது என்ன டிசம்பர்ல சம்மர் வருது? சம்மர் ஆஃப் ஹீரோஸ். ஏன்னா ஹீரோக்கு பருவம் என்பது பொருள் கிடையாது. கிளம்பி வந்துடணும். அந்த மாதிரி சூட்டோ சூட்டபிளோ அன்சூட்டபிளோ சூட் இல்லையோ, ஆனா ஹீரோ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தேவை. இந்த புக்ல ஒரு ஹீரோ இல்ல, 2 ஹீரோ இல்ல, 5 ஹீரோ இருக்காங்க. 5 ஹீரோ. ஆமா, 3 மனித ஹீரோ, 2 மனிதர் இல்லாத பிற விலங்கு ஹீரோ, 2 பேர். அட்வென்ச்சர், மிஸ்ட்ரி எல்லாமே உண்டு. துப்பறிவாளர்கள், இந்த குழந்தைங்க துப்பறிவாளர்கள், அமெச்சர் டிடெக்டிவ்ஸ், கிட் டிடெக்டிவ்ஸ். அவங்க மிஸ்ட்ரி சால்வ் பண்ணுவாங்க. சூப்பர் அனிமல்ஸ் உலகை காப்பாற்றும். இதுதான் மையம் இந்த தொடருக்கு. நீங்க மமதிச்சாரினால என்னால இருந்தது கேட்காம இருக்க முடியாது. எதனால நீங்க பிக் பாஸ் செகண்ட் சீசன்ல இருந்திருக்கிறீங்க. யார கேட்டாலும் பிக் பாஸ் எனக்கு ஜெயில் மாதிரி இருக்குங்க, ரொம்ப டார்ச்சலா இருக்குங்க. சிலர் வெளியே சொல்றவங்க சொல்றாங்க. அது நீங்களும் இப்ப இவ்வளவு விஷயங்கள் பண்ண மமதிச்சாரியே 14வது நாள்ல வெளியே வந்திருக்காங்க. அது இன்னும் அவ்வளவு டார்ச்சரான இடமா? அது ஜெயில் எல்லாம் கிடையாது. 2-3 விஷயம் ஆனஸ்டா பேசணும். இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட் இதுதான். அங்க உள்ள இருந்துதான் ஆகணும் இல்லையா? ஆமா. அங்க உள்ள ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அது சேனலோ எண்டமாலோ சில தாக்கங்கள் கொடுக்கணும். அந்த தாக்கங்கள் கொடுக்கும் பொழுதுதான் உள்ள விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் உள்ள போகிறோம். அத்தனை நாட்களுக்கு வெளி உலகத்தோட கான்டாக்ட் இருக்காதுன்னு தெரிஞ்சுதானே போறோம். சோ இட்ஸ் நாட் ஜெயில், வாலண்டரியா போறோம். கஷ்டமா தான் இருக்கும், இல்லாம இருக்காது. சரி, நான் சொல்லிட்டு உள்ள போயிட்டேன், கஷ்டமா இருக்கு அப்படிங்கறது தோணும். பட் எல்லாருமே மீடியா பர்சன்ஸ், யாருமே மீடியால இல்லாதவங்க கிடையாது. ஒரு ஷூட்டுக்கு போறோம்னா, ஒரு லாங் ஸ்கெடியூல்னா அது எவ்வளவு டிசிப்ளினோட அந்த இடத்துல அப்படியே இருக்கும். அதே போலதான் இதையும் கருதணும். பேக்கப் பண்ற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். ஆமா, உள்ள சில எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடந்ததுதான். சில பேர் people get carried away. இல்ல அவங்க தனக்கு ஏற்றுக்கொண்ட ஒரு கதாபாத்திரம் இது அப்படிங்கறதுனால இப்படி நடிச்சுக்கணும் அப்படின்னு இருந்திருக்கலாம். பிடிக்காத நிறைய விஷயங்கள் செஞ்சாங்கதான். பட் நான் வெளியே வந்தது அதனால கிடையாது. ஜெயில்னாலையும் இல்ல, வேற அதுக்கு வேற ஒரு ரீசன் இருந்து மக்கள்னாலையும் கிடையாது.
உங்க ஓட் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இப்ப ரீசெண்டா வர பிக் பாஸ் எல்லாம் பாக்குறீங்களா மேடம்? நான் இருந்த சீசனே பார்க்கலன்னு ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன். பிரதீப் வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதுவும் பிக் பாஸ் பத்தி கிட்டத்தட்ட முடியவும் போகுது. மாயா, பிரதீப் இவங்க எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்போது பிரதீப் பத்தி சொல்லுங்க. பிறரை பத்தி சொல்லல. ஆனா பிரதீப்பை பொறுத்தவரையில அவர் உள்ள இருந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அன்சேஃப் ஃபார் விமென் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்றது ஒருத்தரை பார்த்து அப்படி கோர்ட் ஆஃப் டெலிவிஷன் ஷோல ஒருத்தருக்கு அப்படி ஒரு தீர்ப்பு வழங்குறது நியாயம் கிடையாது. நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லுங்க, நீங்க நல்லவங்களை, நீங்க சண்டை போடுறீங்க, நீங்க இது பண்றீங்க. ஆனா ஒருத்தரை வந்து ஒரு செக்ஷுவல் பிரெடிட்டர் மாதிரி பிரதிபலிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இட் இஸ் வெரி வெரி ராங். ஏன்னா இந்த இடத்துல அன்சேஃப் அப்படின்னு சொன்னா எப்படி? பிசிக்கலி அன்சேஃப், மென்டலி அன்சேஃப், இந்த ரெண்டு விஷயங்கள்ல தான் அன்சேஃபா இருக்க முடியும். பிசிக்கலா ஏதாவது ஒரு அசால்ட் மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு சேனலோ சரி, ப்ரொடக்ஷன் ஹவுஸோ சரி விடுவாங்களா? நிறைய பேர் இருப்பாங்க. அங்க எத்தனை கேமரா இருக்கு? மோஸ்ட் ஆஃப் த வால்ஸ் வந்து ஒன் வே மிரர்ஸ் தான். ஓகே, எப்பொழுதுமே மனுஷங்க இருக்காங்க. அன்கம்ஃபர்டபிள்னு சொல்லுங்க, எஸ், ஃபேர். பட் அன்சேஃப், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவர் இருந்தா அப்படின்னு அவர் மேல ஒரு அச்சு குத்தி அனுப்புறது, ஐ ஃபைண்ட் இட் வெரி 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 ராங். அப்போ வந்து யாரு நாம தப்பு சொல்றோம்? சேனலுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? தட் இஸ் ராங். விஜய் டிவி இஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் சேனல். எண்டமாலுக்கு வந்து பொறுப்பு இல்லைன்னு சொல்றோமா? தட் இஸ் ராங். எண்டமால் இஸ் ஆல்சோ அ வெரி ரெஸ்பான்சிபிள் ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ இவரை இப்படி சொன்னாங்கன்னா ஃபைனலா யார சொல்றாங்க? சேனல்லையும் ப்ரொடக்ஷன் ஹவுஸையுமா சொல்றாங்க தட் பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு? அண்ட் ஒரு தனிநபரை வந்து அப்படி சொல்லி வெளியே அனுப்புறது, ஐ ஃபைண்ட் இட் வெரி morally reprehensible. நைஸ் ஆன்சர். சோ அதுவும் இல்லாம நீங்க சீரியல்ஸ்ல இப்ப நாங்க சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன். வாணி ராணில சின்ன வயசுல நீங்க பாத்திருக்கீங்க? ஐயோ, வாணி ராணி நடந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. அப்ப எவ்வளவு பொடி யோகி நீங்க. நான் வந்து ஐயோ இதுல எதுக்கு எப்படி சொல்றதே தெரியல எனக்கு. ஓகே, இப்ப ரீசெண்டா தான் பார்த்தேன். ஓகேங்களா? சோ அந்த வாணி ராணி பாக்கும்போது அதுல வந்து டபுள் செட் ஆஃப் ரோல்ஸ் வந்து சீரியல்ஸ்ல வந்து பண்ணிருப்பீங்க. ஒன்னு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். கோகிலா அண்ட் ஜெசி. சோ அது நீங்க எப்படி கேரி பண்ணீங்க? சோ அந்த டைம்ல இப்போ வந்து சீரியல்ஸ்ல உங்களை வந்து பார்க்க முடியல, அதுக்கு என்ன காரணங்கள், அதுல என்ன இருக்கு? இந்த ஆண்டு எனக்கு முற்றிலும் உடம்பு சரியில்லை. எனக்கு ஜனவரி மாசம் ஃபேஷியல் பால்சி வந்தது. இந்த ஃபுல் சைடு அப்படியே விழுந்துருச்சு. நோ மூவ்மெண்ட். தினம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கேல்வானிக் அண்ட் ஃபெராடிக் ஸ்டிமுலேஷன் ஒரு 1.5 மணி நேரம், வீட்டுக்கு வந்துச்சு 4 முறை 1.5 மணி நேரத்துக்கு எக்ஸசைஸ், நைட்ல ஸ்ட்ராப்லாம் போட்டு ஒரு 7 மாச ஜேர்னி. அது இப்போதான் 90% நார்மல்சிக்கு வந்திருக்கு. ஸோ எனக்கு லாஸ்ட் இயர் துணிவு ரிலீஸ் ஆச்சு, கொலை ரிலீஸ் ஆச்சு, நிறைய ஆஃபர் வந்தது, ஒன்ன கூட எடுக்க முடியல. ஸோ எது எப்போ எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கும். Man can propose, God will dispose. அது எதனால வந்துச்சு? அதுல இருந்து எப்படி ரெக்கவர் ஆனீங்க? Sailing accident, booming and surgery எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஒரு சர்டைன் டைம்ல வந்து நடா அது வாழ்க்கை அப்படின்னு போர் அடிச்சு நிறைய பேர் உட்கார்ந்துருவாங்க. சோ அந்த மாதிரி வந்து நீங்க இருந்தது உண்டா? நேரம் இல்ல அதுக்கு. உட்காந்துருவோம். நான் உட்காந்துருக்கேன் டிப்ரெஷன்ல. என்னுடைய திருமணம் முடிந்து நான் வெளியே வந்ததுக்கு பிறகு வேலை செய்யணும் அப்படின்னு எல்லாம் போய் எல்லாரையும் மீட் எல்லாம் பண்ணேன். அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஃபர்ஸ்ட் நீங்க சென்டர் ஆகணும், நிதானப்படுத்திக்கோங்க, ஜஸ்ட் லுக் அட் யுவர் செல்ஃப், உங்களுக்கு மைண்டே இங்க இல்லை அப்படின்னாங்க. 2 years உட்காந்தேன். பட் அது எதுக்கு? புலி பாயதான் பதுங்கும். சோ அதுல இருந்து வெளியே சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு நம்ம லைஃப்ல ஏதோ நடந்திருக்கலாம், அதுல இருந்து டக்குன்னு வெளியே வரணும் அப்படின்னா, ஏன்னா இப்ப உங்களை பார்க்கும்போது நீங்களே சொன்னீங்க நான் வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளை மாதிரிதான் அப்படின்னு. சோ அந்த எனர்ஜி அண்ட் வந்து அந்த ஏஜ் அப்படின்றத தாண்டி எப்பயுமே நம்மள வந்து ஒரு எந்துவா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மகிழ்ச்சி பயிலணும், உள்ள இருந்து பயிலணும். அது வந்து ஏதோ ஒரு ஸ்டாட்டிக் விஷயம் கிடையாது. கடைக்கு போயிட்டு நீங்க என்னுடைய புக்கு வாங்கலாம், இதை படிச்சா மகிழ்விக்கும். ஆனா மகிழ்ச்சி என்பது அப்படி வாங்க முடியாது. நீங்க எனர்ஜி கேட்டீங்க, மூட்டையில போட்டு கொடுக்குறேன்னு ஒரு சொன்னேன், பேசி உங்களுக்கு எனர்ஜி நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனா மகிழ்ச்சி உள்ள இருந்து வரணும். அதை ஃபர்ஸ்ட் எப்படி பயிலணும்னா, முகத்துல ஒரு புன்னகைய பயிலணும். நம்ம புன்னகைக்க தொடங்கினோம்னா எவ்வளவு அழுத்தமும் பாரமும் இருந்தாலும் மெல்ல மெல்ல அந்த இடத்துல கொஞ்சம் அது விடும், கொஞ்சம் லேசுப்படும், மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சி வரும்பொழுது எல்லாமே சுலபமா இருக்கும், வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமா இருக்கும். இந்த எர்த் வாரியர்ஸ் அப்படின்றது என்ன ரீசன்? எர்த் அப்படின்ற போது எனக்கு வந்து நம்ம வந்து இயற்கை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது எக்ஸாக்டா என்னது? ஆமா, எர்த் என்ன சொல்லும் பொழுது நம்முடைய இந்த மண்ணுலகம்
வெறும் மண்ணால மட்டும் செய்யப்படல, கடலால மட்டும் இல்ல. தாவரமும் விலங்குகளும் மட்டும் கொண்டா மண்ணுலகம் ஆகாது. எல்லாமே சேர்ந்து முழுமையா இருக்கும் பொழுதுதான் இந்த மண்ணுலகம் சீரா இயங்குது. இத பற்றின ஒரு விழிப்புணர்வு குழந்தைகளுக்கும் வரணும். என்ன இருக்குன்னு முதல்ல தெரியணும். அதனாலதான் இந்த அட்வென்ச்சரே அங்க செட் ஆயிருக்கு. இது வந்து ஏன்னா இப்ப இருக்க குழந்தைகளுக்கு வந்து யாரும் வந்து நிறைய அதிகமா பேசப்படுறதுன்னா ஸ்கூல்ல வந்து சும்மா மார்க்க மட்டும் தான் இது பண்றாங்க, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லி தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேசுறாங்க. பட் இந்த மாதிரி புத்தகங்கள் படிச்சா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பவர்ஃபுல்லா. ஆமா, ஆசை வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல இருக்கிற டிராயிங்ஸ் எல்லாம் நான் வரைஞ்சிருப்பேன், ஸ்கெச்சஸ் இருக்கும் என்னுடைய புக்ல, அது நீங்க எடுத்து பாருங்க. இது எப்படின்னா அந்த ஊரு காளியாத்தா கையில எல்லாம் பல அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பல திறமைகள் ஸ்கெச்சஸ் எல்லாம் இருக்கும். ஓ, நல்லா இருக்கு. நைஸ் மேம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த கவர் ஸ்கெட்ச் என்னுடையதுதான். அப்படியா? ஆமா, இதோட கலரிங் அண்ட் பிஜி தான் டிசைனர். ஓகே, ஸ்கெட்ச் என்னுடையது தானே. ஓகே மேம். சோ நீங்க வந்து பொதுவாவே நான் அந்த ரைட்டிங் பண்றவங்கள்ட்ட எனக்கு கேட்கணும் என்னன்னா, ஒரு பேஜ் எழுதுறதுக்கே சில நேரத்துல நமக்கு வந்து டயர்ட் ஆயிருது. நீங்க எப்படி இவ்வளவு பெரிய புக் எல்லாம் வந்து ரைட் பண்றீங்க? எனக்கு சொற்கள் மீது ஒரு வெறி இருக்கு, மொழி மீது ஒரு வெறி இருக்கு. அது ஆங்கிலமா இருந்தாலும் சரி, இல்ல தமிழா இருந்தாலும் சரி, இல்ல நான் வேற எந்த மொழியில எழுதுறேனோ அந்த மொழியா இருந்தாலும் சரி, சொல்ல நிறைய விஷயம் இருக்கு. அதனால சலிக்காது. இப்போ இன்னும் ஒரு 3000க்கு மேற்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நான் தொகுத்து வழங்கியிருப்பேனா? இதுவரை ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அதுல நான் பேசிய ஒவ்வொரு விஷயம், அது ஒரு கொட்டேஷனா இருக்கலாம், இல்ல அது ஒரு சப்ஸ்டன்ஸா இருக்கலாம், இல்ல இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அது என்னுடைய சுய சிந்தனையில இருந்து வருது. எனக்கு ஸ்கிரிப்ட்னு யாரும் கொடுக்கலாம் மாட்டாங்க, ரன் ஆர்டர் கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சது. சோ இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங் அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளேயே எனக்குமே ஓடின ஒரு விஷயம். ஸ்கூல்ல இருக்கும் பொழுது நிறைய எழுதுவேன். என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாருமே நான் எழுத்தாளர் ஆவேன் என்னதான் அவங்களுக்குள்ளேயே தீர்மானமா இருந்தாங்க. அப்போ எழுத்தாளர் ஆகாதது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தம். சென்ற ஆண்டு எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் புக்கோட ரிலீஸ் ஸ்கூல்ல தான் வச்சேன். they were all very very happy. அதனால இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது இது ஒரு புதுசான விஷயம் இல்ல, என்னைக்குமே இருந்த ஒரு விஷயம். ஸ்கூல்ல தொடர் எழுதுவேன். என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வாரமும் அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரே நேரத்துல ஒரு 4 நாள் சேர்ந்து அமர்ந்து ஒரு புக் முடிப்பேன். 45,000 வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு, அதுதான் ஒரு நார்மல் சில்ட்ரன்ஸ் புக் சைஸ் அப்படின்னா 45,000 வேர்ட்ஸ். தமிழ்ல குட்டிகள் குரல் வந்து அதை விட குறைவா இருக்கும். ஏன்னா தமிழுடைய கோர்வை அதிகம். 4 days ஆகும். கண்டினியூஸா எழுதுவேன். ஏதோ ஒரு டயத்துல தூங்குவேன். சாப்பாடு யாராவது கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். தண்ணி கொடுத்தாங்கன்னா குடிப்பேன். நான் எழுதிட்டே இருப்பேன். திடீர்னு நம்ம மைண்ட்ல ஒண்ணு தோணும் போது எழுதிட்டோம்னா அது வந்து அந்த எக்ஸாக்டான ஃபீலிங்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? உண்மைதான். சோ அப்பனா வந்து அது நீங்க என்னைக்காவது ஒரு நாள் சரி நம்ம எழுதாம விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ண ஏதாவது ஒரு தருணம் இருக்குதா? ஒரு குடுப்பனை இருக்கு. அதாவது ஒரு ஆழமுள்ள கருத்தோ சிந்தனையோ எண்ணமோ இருந்ததுன்னா அது மைண்ட்ல எனக்கு நிக்கும். அது எங்கேயும் போகாது. அது ஒண்ணு. இன்னொன்னு, நான் 4 நாள் உட்காந்து எழுதுவேன், அது உண்மைதான். ஆனா அந்த துவக்கம் இருக்குல்ல, அந்த முதல் பக்கம், அது சில நேரங்கள்ல 1 மணி நேரத்துல வந்துரும், சில நேரங்கள்ல 1 மாசம் ஆனாலும் வராது. ஆனா அது எப்போ வருதோ அந்த ஃபீலிங் அப்பதான் உட்காந்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி எழுதுனா விரையும், நேரம் விரையும், மை விரையும். நோ யூஸ். ஓகே ஓகே. இப்ப வந்து பொதுவாவே தனிமை அப்படின்றதுனாலே எல்லாரும் வந்து சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து இப்ப வந்து மமதிச்சாரி அவர்கள் தனிமையா இருக்கும் போது என்ன யோசிப்பாங்க, அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நான் எப்போதுமே தனிமையா தான் இருப்பேன். நீங்க கவனிச்சு பாத்துருந்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை பாதை அப்படிதான் இருந்திருக்கு. தெரியலப்பா, ஒரு நேரம் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு 10,000 சிந்தனை ஓடுன்னு நினைக்கிறேன் என்னுடைய மைண்ட்ல. ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும். கிரியேட்டிவா ஓடிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி கிரியேட்டிவா தான் ஓடிட்டு இருக்கும். மோஸ்ட்லி கிரியேட்டிவா தான். சோ இப்போ வந்து மமதிச்சாரி அவர்களை இப்ப திடீர்னு ஒருத்தவங்க வந்து நீங்க வந்து ஆங்கரிங் பண்றீங்க, திடீர்னு பார்த்தா ஆக்டிங் பண்றீங்க, இப்ப வந்து ஆத்தரா இருக்கிறீங்க, யாருங்க நீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? மனிதர், வாழ்க்கைய வாழற. எதிர்பார்க்கல. இல்ல, ஒண்ணுதான் செய்யணும். ஏன்னா யாரும் வந்து சட்டம் விதிக்கல. இருப்பது ஒரு வாழ்க்கை. யாரையும் புண்படுத்தாம எவ்வளவெல்லாம் செய்ய முடியுமோ செய்வதை விட வேற என்ன வேலை நமக்கு? நேரத்தை
நல்ல விதத்துல செலவு செய்யதான் நம்ம இந்த பூமிக்கு அனுப்பியிருக்காங்க. இது என்னுடைய நம்பிக்கை. அதனால எதெல்லாம் அழகா இருக்கோ, எதெல்லாம் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா செய்வோம். இந்த குட்டிகள் குரல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்ப குரல்கள் இருக்கு. அது எப்படி குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எப்படி வந்து அதை நீங்க எடுத்து கொடுத்துருப்பீங்க ஆக்சுவலா? ஆமா. சோ தி திங் இஸ் எனக்கு என்னைக்குமே கதை சொல்ல பிடிக்கும். ஓகேயா, சின்ன வயசுல நிறைய கதை சொல்வேன், பொய் மட்டும் சொல்ல மாட்டேன். அண்ட் எனக்கு வள்ளுவர் மீது தாழாத காதல். ஒவ்வொரு குறளும் எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்துக்குமே பொருந்தும். இதுக்கு மட்டும் அதுக்கு மட்டும்னு கிடையாது, எல்லா கட்டத்துக்கும் குறள் பொருந்தும். நம்மளால வள்ளுவத்துல வாழ முடிஞ்சதுன்னா வாழ்க்கையில சஞ்சலம் பெருசா வந்தாலும் நம்மளால அதை எதிர்கொள்ள முடியும். துயரம் வந்து நம்ம தாக்கி அழுத்திராது, அங்கிருந்து எழுந்து வரலாம் எளிதா. அப்படி இருக்கும் பொழுது வயசானத்துக்கு பிறகு அதை கத்துக்கிட்டு என்ன பயன்? விதையில இருக்கும் பொழுது நல்லதை பாய்ச்சி வளர்த்துட்டோம்னா பிள்ளைங்க எவ்வளவு மகிழ்ச்சியோட வளருவாங்க. அதனாலதான் குழந்தைகளுக்கு எழுதணும் என்ற என்னுடைய ஒரு ஆசை, பெரும் ஆசை. குழந்தைங்களுக்கு இதை எடுத்துட்டு வரணும்னா எப்படி? எத்தனையோ பேர், அறிஞர்கள்ல இருந்து ஆசிரியர்கள் வரைக்கும் குறளை வெவ்வேறு விதமா பொருளுரை கொடுத்திருக்காங்க, பொருள் எழுதியிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க, எல்லாமே நடந்திருக்கு. அப்போ இது எதுக்கு? ஏன்னா இது பள்ளியில உட்காந்து மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சொல்லி வெறுப்ப கொண்டு வராங்கல்ல. அப்படி இல்லாம வாழ்க்கையோடைய அன்றாடம் வாழ்க்கையில கெட்டி குட்டியனும் என்னுடைய மைய பாத்திரத்தோடைய அன்றாடம் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள்ல குறள் எப்படி வருது, எப்படி பொருந்தது, இந்த இடத்துல என்ன குறள் அப்படின்னு அவங்க தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அவங்களுடைய உற்றார் உறவினர், அவங்க வழியே கத்துக்கிறாரு கெட்டி குட்டி. இதுதான் இந்த முயற்சி. அதனாலதான் வந்து இது வித்தியாசப்படும். 1008 அதிகாரங்கள் மொத்தம் இருக்கு, அறத்துப்பாலையும் பொருட்பாலையும். இதுல 6 குழந்தைகளுக்கு பொருந்தாது. மீதம் இருக்கிற 102 அதிகாரங்கள், அதாவது 1020 குறள்கள், இவை எல்லாமே குட்டிகள் குறள் தொடர்ல புத்தகம் புத்தகம் புத்தகமா வெளிவரும். இதையே ஆங்கிலத்துல எழுதுற, மொழி பெயர்க்கல வித்தியாசம் இருக்கு, திரும்ப ஆங்கிலத்துல தனியாவும் எழுதுற திருக்குறள் ஃபார் கிட்ஸ், அதுலயும் இந்த 102 அதிகாரங்கள் இடம்பெறும். தமிழ்ல வெளிவந்திருக்கும் குட்டிகள் குறள் ஹிந்து தமிழ் திசையால வெளியிடப்பட்டிருக்கு. அதனுடைய ஆசிரியர் அவ்வளவு எழில்நயமா இதை பாராட்டி இருக்காங்க, அற்புதமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இந்த குட்டிகள் குறள் வந்து ஒரு கார்ட்டூன் படம் பார்ப்பது போல இருக்கு, அதனால குழந்தைகளை கண்டிப்பா ஈர்க்கும் எனவும் சொல்லி இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆத்தர்னா யாருன்னு சொல்லுவீங்க? திருவள்ளுவர். அவங்களே சொல்லிக்கிறாங்க போல. திருவள்ளுவர், செரி பிராச்சட் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் மிக்க 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 மகிழ்ச்சி யோகி. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. புத்தகங்களை படிங்க, என் புத்தகங்கள்னு மட்டும் இல்ல, புத்தகங்கள் படிங்க. எங்க சேனலை கண்டிப்பா பாருங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.